பண்ணீங்கன்னா வந்துரும். கிளியரா கிடைக்குதுங்களா சார்? அது ஓரளவுக்கு ஃப்ரெண்டு வந்து செகண்ட் ஸ்லைட இது பண்ணுங்களேன். செகண்ட் ஸ்லைடு. எஸ், கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே வந்துருச்சு மேம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஸ்லைடு கிடைக்குதுங்களா? எஸ் மேம். கிடைக்குது மேம். குட் ஈவினிங். வெல்கம் டு தி கிளாஸ். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நாம கொஞ்சம் கூட நம்ம எக்ஸாம் ஓரியன்டடா பார்க்க போறோம். பட் ஜெனரலா இது நம்ம லைஃப்க்கு தேவையானது. இது பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஃபுட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணினதுதான். பட் இருந்தாலுமே வந்து இது நம்மளுக்கு ஒரு டெஃபினிஷன் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது நம்ம இது மாதிரி எழுதணும். நான் இதுல சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் 2 கொடுத்திருக்கேன். அது பாருங்களேன். ஃபுட் இஸ் எனி எடிபிள் மெட்டீரியல் தட் சப்போர்ட்ஸ் growth, repair and maintain our body. இதுதான் சிம்பிள். இதுக்காக தான் நம்ம ஃபுட்டே சாப்பிடுறதுங்க. அதான் எனி எடிபிள் மெட்டீரியல், எனி எடிபிள் சப்ஸ்டன்ஸ், அதுதான். சோ எடிபிள் இல்லாத எந்த பொருளுமே வந்து நம்மளுக்கு ஃபுட் கிடையாது. சோ சாப்பிடக்கூடிய பொருட்கள் எது நம்ம சாப்பிட்டாலுமே அது உணவு. சோ எனி எடிபிள் சப்ஸ்டன்ஸ் தட் we consume, எதுக்கு கன்சியூம் பண்றோம் நம்ம சாப்பிடுறோம்? டு fulfill our daily requirement of nutrition is known as food. சோ நம்மளுக்கு பின்னால வந்து நம்ம நியூட்ரிஷனோட டெஃபினிஷன் பார்ப்போம். சோ எந்த ஒரு ஃபுட், எனி மெட்டீரியல் இவ்வளவு ரெக்வயர்டு அலவன்ஸ் இருக்கு பாத்தீங்களா எல்லாருக்கும். சோ அந்த அளவுக்கு எந்த நியூட்ரிஷன் நம்மளுக்கு கொடுக்குதோ அதை தான் நம்ம ஃபுட்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல வந்து நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. போன கிளாஸ்லயே நான் சொன்னேன், நான் உங்களுக்கு அது சொல்றேன் அப்படின்னுட்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஒன்னொன்னா நம்ம சிம்பிளா பார்த்துட்டு போலாம். இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட் அக்கார்டிங் டு தயர் ஃபங்க்ஷன் இன் த பாடி. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வச்சிருக்கோம். சோ இது ஃபர்ஸ்ட் பாருங்களேன். யாருக்காவது தெரியுதா? அதனால யாராவது படிங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைட்ல எனர்ஜி yielding food ma'am, energy yielding food, body building food, ஓகே, protective and regulatory food, maintenance food. சோ இது வந்து அந்தந்த ஃபுட் என்ன வேலை நம்ம உடம்புல பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது 4 ஜெனரலா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். சோ இது எனர்ஜி yielding ஃபுட்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்றதுலயுமே கூட இன்ஸ்டன்டா எனர்ஜி ரிலீசிங் ஃபுட் இருக்கு. அதாவது சஸ்டைனபிள் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இமீடியட்டா டைம்ல ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். டைம்ல ரிலீஸ்னா இமீடியட்டா கொடுக்கறது. சஸ்டைனபிள் ரிலீஸ்னா நம்ம உடம்புல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கிறது. அடுத்தது நீங்க வந்து பாடி பில்டிங் ஃபுட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா வெயிட் ஆகணும், மசில்ஸ் பில்டப் ஆகணும், அந்த மாதிரி சாப்பிடக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி. அதாவது நம்ம உடம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நோய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும், நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல் வரணும். எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எக்ஸ்டர்னல் ஆர்கானிசமோட என்ட்ரி, எனி டாக்ஸிக் மெட்டீரியலோட என்ட்ரி எது இருந்தாலுமே அதுல இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ஃபுட்ஸ், எது நம்ம பாடியில வந்து நம்ம ஒன்னு ரெடி, ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனிட்டி லெவல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், கீழே போக விடக்கூடாது. இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த இம்யூனோகுளோபின் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரும் எது கேட்டீங்களா? ஹலோ, கேக்குதுங்களாப்பா? கேக்குது மேம், கேக்குது மேம். ஓகே, யாரோ இடையில பேசுனாங்க. ஓகே. சோ இதுல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சிலருக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இம்யூனோகுளோபின் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் கணக்குல அதிகமாயிடுச்சு. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட பாடியில கொண்டு வந்துடும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்டிமம் ரீச் ஆன உடனே
நம்ம பாடியில அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். சோ அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன். இந்த செகண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா பை கெமிக்கல் கம்போசிஷன். கெமிக்கல் கம்போசிஷன் அப்படின்னா வந்து நம்ம சொல்ற அதாவது வெளியில நம்ம கெமிக்கல்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கெமிக்கல் கிடையாது. கம்ப்ளீட்லி அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஒன்லி. எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங், நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து பொருள்கள் வந்து நம்ம இங்க கெமிக்கலா வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். சோ அந்த பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த கெமிக்கல்ஸ் பிரசன்ட் இன் த ஃபுட் நம்ம இப்படி கிளாசிஃபை பண்றோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். சோ இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி உணவு சாப்பிடும்போது பேலன்ஸ்டு டயட்டா எடுக்கும்போது இது எல்லாமே இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் பை ப்ரீடாமினன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதனுடைய ஃபங்க்ஷன் நம்ம சாப்பிட்டதும் உடம்புல அது என்ன வேலை செய்யுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை கிளாசிஃபை பண்ணிருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி சப்ளையிங் ஃபுட். சோ நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கணும். இதுல வந்து பாருங்க ஜெனரலா கொடுத்திருக்கேன் சீரியல்ஸ், சுகர்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் 2-3 ஸ்லைடுக்கு முதல்ல சொன்னேன் எனர்ஜி சப்ளைங்ல 2 டைப்பா இருக்கு. நீங்க மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களப்பா. இந்த கேப்சூல்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து அதுல டிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் எழுதுவாரு. அது என்னன்னா டைம்லி ரிலீஸ், டிஆர்னு எழுதுவாங்க, இல்லைன்னா எஸ்ஆர்னு எழுதுவாங்க. டைம்லி ரிலீஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனால்ஜெசிக் மாத்திரை போட்டோம்னா உடனே நம்மளுக்கு பெயின் கியூர் ஆயிடும். சோ அது வந்து டைம்லி ரிலீஃப். அதுக்கப்புறம் திருப்பியும் வரலாம், வராமையும் போகலாம். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சியா ஒரு எசென்சியலா ரிலீஸ் பண்ணக்கூடியது வந்து டைம்லி ரிலீஸ். இப்ப இந்த எனர்ஜி சப்ளைங் ஃபுட்ல நான் கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா சுகர் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு இம்மீடியட்டா எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடியது. டைம்லி ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. நம்மளுக்கு டயர்டா இருக்குன்னா இம்மீடியட்டா நிறைய பேர் இப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு காஃபி குடிப்பாங்க, இல்லைன்னா டீ குடிப்பாங்க. இது அதுல இருக்கக்கூடிய காஃபினாலேயோ டீனாலேயோ கிடையாது, எந்த கஃபைன்னாலேயோ தியாமின்னாலேயோ கிடையாது. இன்ஸ்டன்டா நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது வந்து அதுல இருக்கக்கூடிய சுகர்னால. அந்த சுகர் மாலிகூல்ஸ் இம்மீடியட்டா நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ். அதனாலதான் இம்மீடியட்டா நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா அட் த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொடுக்கறதே வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. எனர்ஜி வந்து இம்மீடியட்டா இன்க்ரீஸ் ஆகி பாடி ரீகூப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் ரிலீஸ். எனர்ஜிய சஸ்டைனபிளா, அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்டெப் வைஸா படிப்படியா நம்மளுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேர்க்கும். மேடம் ஒரு சின்ன இது இந்த நோட்ஸ் எழுதணுமா இல்ல இது இந்த நோட்ஸ் எங்களுக்கு வருமா மேடம்? இத வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுறேன் நம்ம சாருக்கு. ஓகே ஓகே மேடம். நம்ம என்ன சார் எழுதணும் அப்படின்னா சொல்லுங்க. ஓகே 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 மேடம். நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்க லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ண முடியாது பாத்தீங்களா? அப்சர்வ் பண்ண முடியாது. எஸ் மேம், அதுக்கு தான் கேட்கணும். So, ஓகே தேங்க் யூ மேம். உங்களுக்கு நம்ம சாருக்கு ஷேர் பண்ணிடுறேன், சாரோட வாட்ஸ்அப்க்கு. நீங்க சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா யாருமே நம்ம சாப்பிட்ட உடனே இம்மிடியட்டா நம்மளுக்கு வேர்க்கும். சாப்பிடும் போதே எல்லாம் இப்படி எல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க, பாத்திருப்பீங்க. அது எதுக்குன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய பை ப்ராடக்டா ஹீட் எனர்ஜி நம்ம உடம்புல இருந்து வெளியில ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி தான் வந்து நம்மளுக்கு அந்த வேர்வை மாதிரி நம்மளுக்கு வர்றது. மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம பாடியில அங்கங்க ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சோ ஃபேட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல முக்கியமா ஃபேட் நம்மளுடைய லிவர்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆயில் எல்லாமே ஃபேட்டி ஆசிட் தான். சோ அதுவுமே அங்கதான் ஆகும். இந்த டியூபர்ஸ், ரூட் பொதுவா பாத்தீங்கன்னாலே ரூட், டியூபர்ஸ், சீரியல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கும். சோ அது வந்து நம்மள அப்படி கொஞ்சம் அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு உடம்ப குண்டாக்கி விடும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் சஸ்டைனபிளா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி தந்துட்டு இருக்கும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட். இது வந்து கட்டாயமா இந்த பாடி பில்டிங் ஃபுட் சாப்பிடும்போது நம்மளுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பாடியினுடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் உடம்பு அதிகமானதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா டைட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து பாடியினுடைய டென்சிட்டி, செல்ஸோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாத்தையுமே இந்த பாடி பில்டிங் ஃபுட் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க், மீட், பவுல்ட்ரி. பவுல்ட்ரி வந்து நம்மளுக்கு அந்த சிக்கன் தான், எக்ஸ், ஃபிஷ், பல்சஸ். பல்சஸ்ல வந்து எல்லா விதமான பருப்பு வகைகள், எனி கைண்ட் ஆஃப் பருப்பு எல்லாமே பல்சஸ்ல வந்துடும். கூட கிரவுண்ட் நட். இப்ப கிரவுண்ட் நட் வந்து பல்சஸோட ஃபேமிலியாவே இருந்தாலுமே வந்து கிரவுண்ட் நட் வந்து நம்ம ஆயில் சீடா கன்சிடர் பண்றதுனால அதை தனியா நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுட்ஸ். நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஆயிருந்திருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈவன் தைராக்சின், தைராய்டோட பிளக்சுவேஷன் கூட நம்மளுக்கு வந்திருக்கலாம். இல்ல எங்கோ நம்ம விழுந்து ஒரு புண்ணாக்கி இருக்கலாம். இல்ல சடனா வந்து நம்மளுக்கு ஒரு அனிமியா வந்திருக்கலாம், குரோனிக் அனிமியா இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிப்பேரிங் பண்ணணும் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கு உதவக்கூடியதுதான் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அது கூடவே மில்க். சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து வெகன், அதாவது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கு. நம்ம பேலன்ஸ்டு டயட் எடுக்கும் போது அந்த பாடி பில்டிங் ஃபுட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா மீட், பவுல்ட்ரி, எக், ஃபிஷ் 4 பொருள் வந்து நம்ம அனிமல் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வெஜிடேரியன் பீப்புள் என்ன பண்ணணும்னா அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு மற்ற நம்ம பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை கட்டாயமா எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்ஸ் பை சோர்சஸ். சோர்ஸ் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் அப்படின்னா தானியங்கள். சீரியல்ஸ்னா தானியங்கள், மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் இப்ப கிளாசிஃபை பண்றோம். பட் என்ன இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ஒரே தானியங்கள் தான். சின்னது பெருசு என்ன இருந்தாலும் நம்ம ரைஸ் சாப்பிடுறோம் இல்லைங்களா, சாப்பாடு, அரிசி, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு சீரியல்ஸ்ல வந்துடும். வரகு, சாமை, திணை, அது எல்லாமே மில்லட்ஸ்ல வருது. ஈவன் சீரியல்ஸ்லயே தான் வந்து நம்மளுக்கு ராகி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், அது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெக்யூம்ஸ், பல்சஸ், எல்லா வகையான பருப்புகளும். இந்த பாட்ஸ் மாதிரி அவரைக்காய் மாதிரி விடுது பாத்தீங்களா, இந்த மாதிரி நீளமா அவரைக்காய் மாதிரி விட்டு அதுக்குள்ள எதெல்லாம் விதைய வச்சிருக்கோ அது எல்லாமே வந்து லெக்யூம் ஃபேமிலியில. சோ அந்த லெக்யூம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எடிபிள் லெக்யூம்ஸ் எல்லாமே வந்து பல்சஸ்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ். கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது பச்சை காய்கறி நம்ம சாப்பிடுறது. பச்சை காய்கறி மட்டும் இல்லாமல் அந்த பச்சையா ராவா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அதை குக் பண்ணியும் சாப்பிடணும். பின்னால வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வந்து நான் இதை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் உங்களுக்கு வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், பழங்கள். பழங்கள் வந்து நம்மளுக்கு அதனுடைய ஆரிஜின் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. பழங்கள் வந்து நம்மளுக்கு ட்ரீஸ்ல இருந்து வரும். கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ்ல இருந்து வரும் நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மீட், ஃபிஷ், எக்ஸ் அண்ட் மில்க். இந்த நாளும் பாத்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட் வரும். சிக்ஸ்த் வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் ஆரிஜின் எக்ஸப்ட் வெரி ஃபியூ. ஃபார் எக்ஸாம்பிள் காட் லிவர் ஆயில், 7 C's எல்லாம் எடுத்துக்கோங்க பாத்தீங்களா. இப்ப மார்க்கெட்ல நம்மளுக்கு காட் லிவர் ஆயில் கிடைக்குது, ஷார்க் லிவர் ஆயில் கிடைக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நான் வெஜிடேரியன் பேஸ். ஸோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆயில் வேணுமோ, ஃபேட் வேணுமோ அதை கட்டாயமா உடம்புல எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால எண்ணெயே ஊத்தாம தயவு செஞ்சு யாரும் சாப்பிட்றாதீங்க. எண்ணெயே ஊத்தாம சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இல்லாம போயிடும். அது ஒரு டெஃபிஷியன்சி சிம்டமா கொண்டு வரும், பார்வை குறைபாடுகள் ஏற்படும். அதனால அதிகமா சேர்த்தாம அளவா கட்டாயமா சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். இதுலயுமே பின்னால வந்து முக்கியமான மெசேஜ் உங்களுக்கு வச்சிருக்கேன். நட்ஸ் அப்படின்னா பொதுவா வந்து கொட்டைகள் தான். ஆயில் சீட்ஸ் அப்படின்னா ஆயிலை உற்பத்தி செய்யக்கூடிய விதைகள். ஸோ இது எல்லாமே வந்து விதைகள் தான், நட்டுமே விதை தான். ஸோ இதெல்லாமே சேம் கேட்டகரி, பிளான்ட் பேஸ்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் அண்ட் ஜாகரி. சாரி, அங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க.
சுகர் அண்ட் ஜாகரி. இது வந்து நம்மளுக்கு இனிப்பை கொடுக்கக்கூடியது. இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். நிறைய பேர் இன்னைக்கு கூட நான் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு மீட் பண்ணேன். ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க எது குடிச்சாலுமே வித்தவுட் சுகர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மிடில் ஏஜ் கூட கிடையாது, அதை விட யங்கா தான் இருக்காங்க. இப்ப இருந்தே சுகரே இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து சுகர் ஃப்ரீயா, சர்க்கரையே சேர்த்தாம நம்ம உணவு எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. எனர்ஜியா இல்லாம போயிடும், சீக்கிரமா டயர்ட் ஆவாங்க, கால் நடுங்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுகரே இருக்காது, சுகர் லெவல் கம்மியாயிரும். நம்ம வந்து சர்க்கரை அப்படிங்கிற பொருளையே வந்து உணவுலயே சேர்த்திக்காம நம்ம சுகருக்கு உண்டான மாத்திரைய, டயபெட்டிக் மாத்திரைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்ம பீப்புள். அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அங்க பேன்க்ரியாஸ் பாவம் கஷ்டப்பட்டுட்டு சுகரை வந்து ப்ராப்பரா வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியாம அது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சர்க்கரையுமே சுத்தமா சேர்த்துக்காம இருக்கும்போது லோ பிபி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா குறைவான அளவுல சேர்த்துக்கோங்க. இப்ப சில டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். நாட்டு சர்க்கரை சாப்பிடலாமா, கருப்பட்டி சாப்பிடலாமா, வெல்லம் சாப்பிடலாமா, கல்கண்டு சாப்பிடலாமா, வெள்ளை சர்க்கரையை சாப்பிடலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே வேலையை தான் செய்துங்க. அதனால வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சாப்பிட்டவங்களுக்கு டயபெட்டிஸ் சரியாயிடும் வராதுன்னு, இல்ல வெள்ளை சர்க்கரை சாப்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னும் கிடையாது. அளவா எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அடுத்த கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், அதாவது வாசனை பொருள்கள் சொல்வோம் இல்லைங்களா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வாசனை பொருள்கள் ஜஸ்ட் பிரியாணில வாசனையை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஃபுட்ல, நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஃபுட்ல இருக்கக்கூடிய காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ். ஸோ அதனாலதான் பிஃபோர் 3500 3800 இயர்ஸ்க்கு முன்னாலேயே நம்ம வந்து ஸ்பைசஸோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இந்தியா ஈடுபட்டு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறமா அந்த அதர்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாதிரியான பொருள்கள், நமக்கு தெரியாம விட்டு போனது எல்லாமே, கேட்டகரைஸ் பண்ண முடியாம இருக்கிறது எல்லாமே அதர்ஸுக்கு கீழே வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபுட் பை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அது எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணது, எவ்வளவு நியூட்ரிஷன் அதுல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். இந்த சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து 70 to 80% ஆஃப் த கேலரிஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுல புரோட்டீனும் இருக்கு அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் போது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பல்சஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நம்ம பல்சஸ வந்து ட்ரைடு ஃபார்ம்ல தான் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பாசிப்பயிறு, அப்புறம் அந்த சன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைடு ஃபார்ம்ல தான் எடுத்திருக்கோம். முக்கால்வாசி நம்ம வந்து அதை ஃப்ரெஷ் ஃபார்ம்ல பச்சையா எடுக்கிறதுல. பட் பச்சையா எடுக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தது. இப்பவுமே நம்ம தமிழ்நாடு தாண்டி பக்கத்துல உள்ள சில ஸ்டேட்டுகளுக்கு போகும்போது அவங்க அந்த சன்னா செடியை வந்து வேரோட புடுங்கி கொண்டு வந்து ஒரு கட்டு போட்டு 10 ரூபாய் 8 ரூபாய் 8 ரூபாய் இந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கி அந்த கடலையை எடுத்து பிரிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கு. சோ இந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து நம்ம ஊர்ல தொலைச்சிட்டோம். சோ திருப்பியும் அதுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்ப வந்து நம்ம ட்ரைடு பல்சஸா எடுக்கும்போது வந்து ரொம்ப கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். they are rich in proteins. அதுல proteins வந்து பாத்தீங்கன்னா 19 to 24% அதுல இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்ல வந்து நம்ம நினைக்கிறோம் ஆயில் மட்டும்தான் இருக்குன்னுட்டு, அப்படி இல்லை, அதுலயும் புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து 80 to 40% இருக்கு. சோ நம்ம இந்த கேட்டகரியில பார்க்கும்போது அதிகமா கேலரிஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ல இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டா குண்டாகிறோம் இல்லைங்களா, சாப்பாடே 3 வேளை சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு வருது. சோ அதுதான் அந்த ரீசன். இப்ப நெக்ஸ்ட் ஒரு கிளாசிபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம இவ்வளவு கிளாசிபிகேஷன் நம்ம படிச்சாலுமே நம்மளுக்கு வந்து ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்கிற ஃபுட் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா கீழே கொடுத்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் சீரியல்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது
இதுல தானியங்கள், அத்தனை தானியங்களும் வரும். தானியங்கள் மட்டும் இல்ல, அதுல இருந்து செய்யக்கூடிய பொருள்கள்னா மாவு. இப்ப அரிசி மாவு, கோதுமை மாவு, அந்த மாதிரி வர்றது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ். பல்சஸ்னா பருப்பு வகைகள், லெக்யூம்ஸ் அப்படின்னா பீன்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அவரைன்னு சொல்லுவோம். ட்ரை பீன்ஸ், ரஜ்மா பீன்ஸ், அது எல்லாமே லெக்யூம்ஸ் வந்துரும். அவரைக்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அடுத்தது வந்து மீட், மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் மீட். அது ஃபிஷ், அதாவது சீ ஃபுட்டா இருக்கலாம், இல்லைன்னா லேண்ட் ஃபுட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரே கேட்டகரியில வருது, மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடியது, அடுத்த கேட்டகரி. மேல பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ், எனர்ஜி ரிலீசிங் ஃபுட். இதுல இந்த பிரமிட், இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டை எடுத்துக்கணும். சோ நம்ம இது 1 2 3 4 5 கொடுத்துருக்கிறதுல அதிக அளவுல நம்ம எடுக்க வேண்டியது சீரியல்ஸ். அதாவது நம்ம ரைஸ் சாப்பிட்டா ரைஸ், சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி. சோ அந்த மாதிரி அது கூட அதை விட கொஞ்சம் குறைவா எடுக்க வேண்டியது பருப்பு வகைகள். அதை விடவும் கொஞ்சம் குறைவா எடுக்க வேண்டியது அனிமல் ப்ராடக்ட். மீட் சாப்பிடாதவங்க எப்படியும் மில்க் சேர்த்துக்கோங்க அப்படிங்கறதா வந்து நம்மளுக்கு ஜெனரல் அட்வைஸா சயின்டிபிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு சிலர் வந்து என்ன பண்றாங்க, நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி பசுல இருந்து வரக்கூடிய மில்கை விட்டுட்டு கிரவுண்ட்நட்ல இருந்து வரக்கூடிய மில்க் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தவறை பண்ணாதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசைக்கு ஒரு சேஞ்சுக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம், ரெகுலர் பேசிஸ்ல அதை எடுக்காதீங்க. அப்ப வந்து அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அரிசி சாதம் சாப்பிடுற அளவுக்கோ இல்ல சப்பாத்தி பூரி சாப்பிடுற அளவுக்கோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அந்த பிரமிட்ல அளவா கொடுத்துருக்காங்க. ஃபேட் அண்ட் சுகர் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து குறைவாதான் வேணும். கண்டிப்பா இந்த சுகர் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இன்ஸ்டன்ட் எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்காக. அதை எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமா ஃபேட் இருக்கக்கூடிய பொருள் நம்ம சாப்பிட்டுக்கணும். ஃபேட் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா பெருசா அதிசயம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிடுறோம் இல்லைங்களா சாப்பாடு ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம், சோ தட் இஸ் த திங். சோ அந்த அளவே வந்து நம்மளுக்கு போதுமான அளவா இருக்கு. தனியா வந்து ஒரு சிலர்லாம் வந்து எண்ணெயை நான் வச்சுட்டு 1 ஸ்பூன் குடிக்கிறேன் 2 ஸ்பூன் குடிக்கிறெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுடைய நார்மல் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை சாப்பிடலாம். ஒரு சிலர் வந்து காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல எய்தர் பட்டர், அதாவது நெய் இல்லைன்னா வெண்ணெய், இந்த ரெண்டுல ஏதாவது வந்து சாப்பிடுறத பழக்கமா இப்ப கொஞ்ச நாளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு உங்க டாக்டரையோ உங்க டயட்டீஷியனையோ கன்சல்ட் பண்ணாம நீங்க எடுக்காதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கறத வச்சு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. கட்டாயமா நீங்க உங்களோட பிசிஷியன் இல்லைன்னா உங்க டயட்டீஷியன் இவங்க 2 பேர்த்து கேட்காம உங்க டயட்டை நீங்க மாத்திக்க கூடாது. இந்த மாதிரி புதுசா எதுவும் எடுக்காதீங்க. பேலியோ டயட்ல இருக்கக்கூடியவங்க அவங்க டாக்டரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிக்காம நீங்க எடுக்காதீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நான் ஃபுட் கொடுத்தேன். இப்ப நியூட்ரிஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் by which the living organism receives and uses the food materials necessary for growth, maintenance of function and repair of component parts. நம்ம எந்த ஃபுட் சாப்பிடுறோமோ எந்த ஃபுட் மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த ஃபுட் மெட்டீரியல், அதாவது இது வந்து நியூட்ரிஷன் வந்து காம்பினேஷன் ப்ராசஸ் தான். நம்ம எந்த ஃபுட்டு எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை மட்டும் தனியா எடுக்கும், மீதி எல்லாம் சக்கையா வெளியில தள்ளும். சோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து என்ன வேலையை செய்யும், நெசசரி ஃபார் growth, நம்ம வளர்ச்சிக்கும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், உடம்புல நடக்கக்கூடிய அத்தனை எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும். நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒன்லி எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். நான் எசென்ஷியல் அப்படின்னா நம்ம வேணும் ஏதாவது செய்யறதுதான். மற்றபடி நம்ம உடம்புல இயற்கையா நடக்கக்கூடிய அத்தனையுமே நேச்சுரலான மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கும் உடம்புல செல்ஸ் டேர் ஆகலாம், டான் செல்ஸ் இருக்கலாம், ஏதாவது அடிபட்டிருக்கலாம், ரீஜுவனேஷன் ப்ராசஸ் நடக்கலாம். சோ அதுக்காக வந்து ரிப்பேர் ஆஃப் காம்பனன்ட் பார்ட்ஸ் சொல்லியிருக்கோம். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ட் தான் நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது, நம்ம முதல்ல
ஒரு 3-4 ஸ்லைடுக்கு முதல்ல சீட்ஸ் பத்தி சொன்னோம் இல்லைங்களா? இப்ப வந்து நான் ஹெல்தி சீட்ஸ்னு ஒரு கொஞ்சமா கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். பம்ப்கின் சீட்ஸ், பம்ப்கின் தெரியும் எல்லாருக்கும். நம்ம வந்து பரங்கிக்காய் சொல்றோம் இல்லைங்களா? பரங்கிக்காய், பூசணிக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது. சோ அந்த சீட் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் சீட். அது வந்து நம்மளுக்கு இண்டிஜினஸ், நம்ம தாய்நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சொந்தமான விதை அது. அதை நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பிளாக்ஸ் சீட்ஸ். பிளாக்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஃபேன்சியா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது உடம்புக்கு நல்லதுதான், தப்பு கிடையாது. பட் நம்மளோட இண்டிஜினஸ் அது கிடையாது. அடுத்தது செசாம் சீட்ஸ். செசாம் வந்து நம்மளுடைய எள்ளு. எள்ளு பாத்தீங்கன்னா போன கிளாஸே சொன்ன மாதிரி அற்புதமான சீட் அது. நீங்க ஜஸ்ட் அதை வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி கிடைக்கும், எத்தனை எனர்ஜி நமக்கு அதுல இருந்து கிடைக்கும். அடுத்தது பாப்பி சீட்ஸ். பாப்பி சீட்ஸ்னா தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும்? எஸ், கசகசா. கசகசா வந்து ஒரு நல்ல ஹெல்தியான சீட். ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா ஒரு 3 பிஞ்சு தான் சாப்பிடணும் ஒருத்தருமே. 2 or 3 பிஞ்சஸ் மேல சாப்பிடக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் அ நர்கோட்டிக். நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து போதை பொருளுக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டது. நிறைய சாப்பிடக்கூடாது. குறைவா ஒரு நாளைக்கு 1 பிஞ்ச் அளவு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது சன்ஃபிளவர் சீட்ஸ். போன கிளாஸ்ல இதுதான் சொன்னேன். சூரியகாந்தி விதைகளுமே வந்து ஒரு ஹெல்தியான விதைகள். அது நீங்க அதுல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சீட் கோட்டை மட்டும் எடுத்துட்டு சீட் கோட்டை எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் இருக்கும், அதோட சேர்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் சிலியம் சீட்ஸ். சிலியம் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிலியம் சீட்? இல்ல மேம். பிளான்டாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து பிளான்டன் சொல்லுவோம் பாத்தீங்களா? பிளான்டன் இஸ் நாட் பனானா. ஓகேங்களா? பிளான்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு புல்லு வகையை சேர்ந்த ஒரு செடி. அத வந்து நார்மலா பிளான்டன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பிளான்டாகோன்னு சொல்லுவோம். அந்த பிளான்டாகோ பிளான்ட் தான் வந்து பிளான்டாகோங்கிறது சயின்டிபிக் நேம். அதை வந்து காமனா சொல்றது வந்து சிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பி சவுண்ட் இஸ் சைலண்ட். இந்த சிலியம் சீடோட ஹஸ்க் தான் சின்ன டப்பால டாக்டர் உங்களுக்கு எழுதி தருவாங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சாப்பிடுங்க தண்ணியில கலந்து அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம்ஸே வந்து நம்மளுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகும். சோ இந்த சிலியம் சீட்ஸ் வந்து அந்த புல்லினுடைய விதை, ஒரு ஹெல்தியானது. அப்படி உங்களுக்கு அது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிடும் தண்ணியில போட்டீங்க அப்படின்னாக்க. அடுத்தது நான் எப்பவாவது நம்ம மீட் பண்ணக்கூடிய டைம் கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சா சிலியம் ஹஸ்க் வந்து நான் வச்சிருக்கேன். என்னோட பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். அடுத்தது சியா சீட்ஸ். இதுவும் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நாட் இண்டிஜினஸ். அது சாப்பிடுறதுல தப்பு கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கிடைக்குதுங்களா எல்லாருக்கும்? கிடைக்குது. பட் ஸ்லைடு சேஞ்ச் ஆச்சா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, சீடு டாக்ஸிசிட்டி. இது சீடு டாக்ஸிசிட்டி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பழங்கள் காய்கறிகளுடைய விதைகள் அத்தனையும் எடிபிள் கிடையாது. நம்ம வந்து சில பொருள்களை வந்து சாப்பிடுவோம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கொட்டையை தூக்கி வீசிடுவோம். கட்டாயமா தூக்கி வீசியே தான் ஆகணும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். ஆப்ரிகாட் நம்ம சாப்பிடுறோம். அந்த ஆப்ரிகாட்டோட விதைகளும், ஆப்பிள் எல்லாருமே சாப்பிடுறோம், யாருமே ஆப்பிள் விதைய நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி பியர்ஸ்னுடைய விதையும் சாப்பிட மாட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த அதுல ஒரு டாக்ஸின் இருக்கும். அந்த டாக்ஸின் பேர் வந்து அமிக்டாலின். சோ இந்த அமிக்டாலின் பாத்தீங்கன்னா எதுல எல்லாம் இருக்கும்னா ரோசேசி ஃபேமிலியை சேர்ந்த அத்தனை பிளான்ட்ல இருக்கும். அதனாலதான் நம்ம ரோஜா பூ செடியில வந்து விதை வரதில்ல. அப்படியே விதை வந்தாலும் அந்த விதை முளைக்கிறது இல்ல. ஏன்னா அந்த விதையில ஃபுல்லா வந்து அமிக்டாலின் நிறைய இருக்கும். சோ அந்த விஷமே வந்து
அதனுடைய எம்பிரியோவை வளர விடுறது இல்ல. சோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஹெவி பாய்சன். அதனாலதான் வந்து ஆப்பிள கட் பண்ணும் போதே இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த ஒரு ஆப்பிளுக்கு வந்து உள்ள விட்டு ஆப்பிள் சீடர் அப்படின்னு சொல்லிட்டு டீ சீடர்னு சொல்லிட்டு ஒரு பொருள் விற்குது பாத்தீங்களா, அப்படி மேல குத்துனா அந்த கொட்டையோட அதை வெளியில வந்துடும், அதை நம்ம தூக்கி வீசிடுவோம். சோ இது வந்து தேவையா நம்மளுக்கு அப்படின்னு. ரீசன் என்னன்னா, தெரியாம குழந்தைங்க கூட ஆப்பிள் விதைகளை சாப்பிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த டீ சீடர் எல்லாம் வந்திருக்கு. நம்ம கட் பண்ணும் போதும் நீங்க பார்த்து அந்த கொட்டையை வந்து குழந்தைங்க சாப்பிடாம பார்த்து தூக்கி வீசிருங்க. ஏன்னா அமிக்டாலின் இஸ் நாட் a சிம்பிள் திங். அடுத்தது கொடுத்துருக்கிற பாருங்க, when eaten, சாப்பிடும்போது என்ன ஆகும், this toxin can react with stomach enzymes and release a poison. அந்த பாய்சன் என்னன்னா சயனைடு. சோ அது சயனைடா மாறிடும் நம்ம வயிற்றுக்குள்ள போய் நம்ம கட்ல நம்ம இன்டெஸ்டைன்ல போகும்போது இந்த விதைகள் எல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ப்ராசஸ்னால சயனைடா மாறிடும். சோ திஸ் கேன் காஸ் ஸ்டமக் ஏக், வயிற்று வலி வரலாம், இல்னஸ், உடம்பு சரியில்லாம போலாம், அண்ட் கேன் பி ஃபேட்டல். சம்டைம்ஸ் ஃபேட்டலா கூட மாறிடலாம், எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் சில்ட்ரன். சோ அதனால குழந்தைங்களுக்கு நீங்க எந்த ஃப்ரூட் கொடுத்தாலுமே தயவு செஞ்சு குழந்தைங்க அந்த பழத்தை சாப்பிடும்போது கூட உட்காருங்க. அந்த விதையை சாப்பிடுறது நல்லதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு, அந்த விதை சாப்பிடக்கூடாதுன்னா முதல்ல அந்த விதைய கட் பண்ணி தூரமா தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது, பழம் சாப்பிடும்போது கொட்டை இருக்கிறது நம்ம கடிச்சு சாப்பிடுறது தப்பு இல்லை அப்படிங்கறது குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு நம்ம தான் வந்து அதை கேர் எடுத்து பாத்துக்கணும். இதுல சேஃபான சீட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன். இதை சாப்பிடலாம் கூட, நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமே கூட. டேட் சீட்ஸ், பேரிச்சம்பழ விதை சாப்பிடலாம். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல மேம், சாப்பிட்டது இல்ல மேம். பேரிச்சம்பழ விதை வந்து கல்லு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நம்ம கல்லு வச்சோ சுத்தி வச்சோ கொட்டுனாதான் உடையும். அந்த மாதிரி அது எப்படி சாப்பிடுறது? நீங்க சாப்பிட்டுட்டு பேரிச்சம்பழ விதையெல்லாம் அழகா ஒரு குட்டி பாட்டு வாங்கி மண்ணு போட்டு வச்சுக்கோங்க. இந்த விதை எல்லாத்தையும் அதுல அப்படியே ஊனி விட்டுருங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு முளை விட்டு மேல வரும். நம்ம விரல் சைஸுக்கு அதனுடைய பிளுமியூல் மேல, அதனுடைய அந்த செடி மேல வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அந்த வேரோட எடுத்து அந்த கொட்டையோட அது வெளியில வரும். அந்த கொட்டை இந்த மேல இருக்கிறதையும் அந்த வேரையும் லைட்டா கிள்ளிட்டு அந்த கொட்டைக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சீட் கோட் ஜஸ்ட் வெங்காய செருகு மாதிரி ஆயிருக்கும். அதை அப்படியே உரிச்சிங்கன்னா உள்ள வந்து அதோட எண்டோஸ்பம் வெள்ளை வெளியேர்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். அது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். நீங்க வந்து அந்த மாதிரி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நீங்க அதை கொடுக்கலாம். இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ், ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ் ஆனது, ரொம்ப சேஃப் ஆனது. அடுத்தது பொமக்ரேனட் சீட்ஸ். பொமக்ரேனட் சீட்ஸ் நம்ம சாப்பிடுறோமாப்பா? இல்லைங்களா? நம்ம எல்லாரும் சீட்லெஸ் தானே இன்னைக்கு சாப்பிடுறோம். மாதுளம்பழம் அப்படியே மாதுளம்பழ கொட்டையோட இருந்தாலுமே நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதை வடிகட்டி குடிச்சிடுறோம். அப்படி பண்ண வேண்டாம். பொமக்ரேனட் சீட்ஸ் ஆர் ஹைலி நியூட்ரிஷியஸ், எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அதுல இருக்கு. அதனால குழந்தைங்க தொண்டையில சிக்கிக்காம அவங்கள அதை சாப்பிட சொல்லி கொடுங்க. அடுத்தது ஹெம்ப் சீட்ஸ். ஹெம்ப் வந்து குரோட்டலேரியா. சோ அதனுடைய விதைகள், இது வந்து சணல் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ல சொல்றாங்க. அதனுடைய விதைகளுமே வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். பிளாக்ஸ் சீட்ஸ். பிளாக்ஸ் சீட்ஸ் எத்தனை பேர் சாப்பிடுறீங்கப்பா? சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி சாப்பிடுறது நான் சொல்லி தருவேன். இல்ல மேடம், எடுக்கிறது இல்ல மேடம். சாப்பிட்டது இல்ல மேம். சரிங்க. இன்னைக்கு வந்து பிளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல ஈஸியாவே கிடைக்குது. முதல் மாதிரி எல்லாம் கஷ்டம் கிடையாது. மார்க்கெட்ல எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குது, ஆன்லைன்லயும் ஈஸியா கிடைக்குது. இந்த பிளாக்ஸ் சீட்ஸ் என்ன பண்ணணும்னா அப்படியே நீங்க பச்சையா சாப்பிடக்கூடாது. பச்சையா சாப்பிட்டா நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ள போயிட்டு அது வந்து தண்ணி பட்ட உடனே அப்படி வலுவலுன்னு மாறிடும். வலுவலுன்னு மாறிடுச்சுன்னா இன்டெஸ்டைன்ல போய் அப்படியே வெளியில போயிடும் இல்லைங்களா? சோ அதனால என்ன பண்ணணும்னா நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணும்போது வெடிக்கும். அதனால ஒரு
ஓட்ட ஓட்டையா இருக்கக்கூடிய ஒரு மூடியை போட்டு வச்சு நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருகாம. அதை வந்து வாயில போட்டு சாப்பிடலாம். அதர்வைஸ் அதை ஒன்னா ரெண்டா மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதுல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். வீட்டுல நீங்க ஐஸ்கிரீம் செய்யறது, கேக் எல்லாம் செய்யறது அப்படின்னா அந்த ரோஸ்ட் பண்ணதை அப்படியே மேல போட்டு கொடுங்க. அப்படி இல்ல எனக்கு ரோஸ்ட் பண்ணாம நான் பச்சையா தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பே கிடையாது. ஒரு அரை ஸ்பூன் அந்த பிளாக் சீட்ஸை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வாட்டர்ல சோக் பண்ணி வைங்க. வாட்டர்ல சோக் பண்ணி வச்சீங்கன்னா அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி, அந்த கொட்டை அப்படியே தான் இருக்கும், பட் அதுக்கு சுத்தியில இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் ஒரு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து நல்லா கடிச்சு, இதுதான் முக்கியம், ஒரு சீடையும் கடிச்சு மென்னு முழுங்கணும். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா அதுல வந்து ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். குழந்தைங்களையும் வந்து அதை நல்லா மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் சீட்ஸ், இது போன கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெள்ளரி விதை சாப்பிடுறோம், ஆல்மண்ட் பாதாம் சாப்பிடுறோம், இந்த மாதிரி பாதாம் சாப்பிடுறோம், பிஸ்தா சாப்பிடுறோம், அப்புறம் அந்த வால்நட் சாப்பிடுறோம், வெள்ளரி விதை, பூசணி விதை, அது இது எல்லா விதையும் நம்ம சாப்பிடுறோம். ஆனா முக்கியமான ஒரு விதை வாட்டர்மெலான், தர்பூசணியுடைய விதை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விதை. சோ இனிமேல் எப்ப தர்பூசணி வாங்கினீங்கனாலும் தயவு செஞ்சு தூக்கி வீசாதீங்க. அது வந்து நம்ம இந்தியால இருந்து வெளியில ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்மளே அதை சாப்பிடுவோம். இப்ப ஒரு சில விதைகள் நான் டேட்ஸ் சொன்னா பாத்தீங்களா, அதை கண்டிப்பா நீங்க முளைக்க வச்சுதான் சாப்பிடணும். அப்பதான் அந்த ஹார்டான எண்டோஸ்பம் உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். வாட்டர்மெலான் சீட் பாத்தீங்கன்னா நீங்க அதை எடுத்து அப்படியே ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணும்போது அது டிப்பெல்லாம் வெடிச்சிரும். வெடிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க அந்த விதையை கையில எடுத்து இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு விதையும் அப்படி அந்த அதோட சீட் போட்டு அப்படியே ரெண்டா வந்து உங்களுக்கு அது டைகாட்டிலிடனஸ் பிளான்ட் இல்லைங்களா. சோ அது வந்து ரெண்டா உங்களுக்கு டிவைட் ஆயிடும். நடுவுல நம்மளுக்கு அப்படி தின்னா அதனோட விதை கிடைக்கும். அதை வந்து அப்படியே சாப்பிடுங்க. வெரி வெரி ஹெல்தியானது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேம் அது கசப்பா இருக்குமாங்க மேம் அந்த வாட்டர்மெலன் சைடு? எப்படிங்கப்பா? வாட்டர்மெலன் சைடு கசப்பா இருக்குமா? நான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கசப்பா இருக்கும், தோல் எடுத்து சாப்பிட்டா கசக்காது. ஓ சரி, அது பூசணி விதை மாதிரியே தான் டேஸ்ட் இருக்குங்கப்பா, நல்லா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும். பூசணி அண்ட் வெள்ளரி விதையை விட உங்களுக்கு இது டேஸ்டா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ் இருக்கேன். இது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு டெஸ்ட் நான் போட்டிருக்கிறது வந்து ஆப்பிள் சீடு, அமிக்டாலின் இருக்கு, which morphs into hydrogen cyanide when crushed. நமக்கு தெரியாம அதை கடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டா இம்மிடியட்டா வந்து ஹைட்ரஜன் சயனைடு வந்து ரிலீஸ் ஆயிடும். அது வந்து சயனைடு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு மோசமான பொருள். ஆப்பிள் நல்ல பொருள், ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட், பட் அதனுடைய சீட் வந்து இந்த அளவுல இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் கேஸ்டர் பீன் சீடு. கேஸ்டர் பீன் சீட் வந்து ஆமணுக்கு கொட்டை முத்துன்னு குலைக்கில சொல்லுவாங்க. சோ இந்த ஆமணுக்கு விதை அதுல இருந்தா விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க. பட் விளக்கெண்ணெய் எடுக்கும் போது அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த ரிசின், அதாவது ரிசினஸ் கம்யூனிஸ் அதோட பேரு, அதுல ரிசின் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ ஆல்கலாய்டு இருக்கு. அது வந்து ரொம்ப மோசமானது. சில சமயம் பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இறந்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு அது மோசமானது. ஆனால் விளக்கெண்ணையா அது எடுக்கும் போது அந்த ப்ராசஸ்ல அந்த ரைசின் அப்படிங்கிறது அது டெஸ்ட்ராய் ஆகி இன்ஆக்டிவேட் ஆயிடும். ஆனா இந்த கேஸ்டர் பீன், அந்த கொட்டமுத்துன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து சாப்பிடக்கூடாது. தட் இஸ் டெட்லி. அது ரொம்ப மோசமான விஷயம். அந்த ரிசினை வந்து அப்படி கான்சென்ட்ரேட் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அடுத்த டவுட் நீங்க கேட்கணும், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு சில வீட்ல எல்லாம் வந்து டவுட் சொல்லுங்க. இட்லி காட்டுறப்போ கொட்டமுத்து ஒரு 4 கொட்டமுத்து போட்டுட்டு இட்லி காட்டுறோம். சோ அதுல வந்து நம்ம வந்து 2ஓ 3ஓ தான் போடுவோம் இல்லைங்களா.
மேடம் இட்லி இட்லி நம்ம ஆடும் அவ்வளவுதான் மேடம். குறைவா போடுவோம். அதனுடைய தோலை உடைச்சி எடுத்துட்டு உரிச்சு நம்ம போடுவோம். சோ அந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு போட்டு அதை மத்த மாவுகளோட சேர்ந்து அது கிரைண்ட் ஆகும்போது அந்த ரைசின் வந்து ஆக்சிடைஸ் ஆகி டெஸ்ட்ராய் ஆகி போயிடும். சோ அதனால நம்மளுக்கு ஒன்னும் கெடுதல் வர்றதில்ல. இதுவே அதிகமா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இட்லியில அதிகமா ஆயிடுச்சுன்னா கூட கிட்டினஸ் வரும். சோ அதனால குறைவா போடுறதுல தப்பில்ல. அந்த தோலை எடுத்துட்டு சீட் கோட்டை எடுத்துட்டு நம்ம போட்டு அரைக்கணும். அப்ப நம்மளுக்கு ஹார்ம்லெஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரா கிட்னி. ஆப்பிள் சைடு வினிகர்ங்க அது சைடுல பண்ணுவோம். அது என்னங்க மேம் அது? அப்போ ஆப்பிள் சைடு வினிகர்னு சொல்றாங்கல்ல, சொல்றாங்க. அது எதுல இருந்து பண்றாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா தெரியாது இல்லைங்களா? ஆமா தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஆப்பிள் சீட் வினிகர் அப்படிங்கறது நம்மளுக்கு இப்பதான் வந்திருக்கு ரீசெண்ட் டைம்ல இல்லைங்களா? Yes, ma'am. அதாவது ரொம்ப காலமா இல்ல நம்மளுக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல தான் அது பாப்புலர் ஆயிருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆமா ரீசெண்டா தான் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் ப்ராசஸ். அந்த ஃபெர்மெண்டட் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து தயவு செஞ்சு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அந்த அந்த ஆப்பிள் சீட் வினிகர்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா, அதுல இருக்கக்கூடிய அமிக்டாலின் கண்டென்ட்டை பத்தி வந்து நான் உங்களுக்கு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. பட் என்னோட அட்வைஸ் வந்து நம்மளோட இண்டிஜினஸ் இல்லாத எந்த பொருளுமே தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அது மட்டும்தான் என்னோட அட்வைஸ். ஏன்னா நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு டாக்ஸினா மாறும். சோ இன்னைக்கு வந்து உடம்ப குறைக்கணும், கொலஸ்ட்ரால குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அது எந்த அளவுல வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? அப்படி யாரும் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெம்பரரியா வந்து அதை ஒரு பிரேக் கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகேப்பா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரா கிட்னி பீன்ஸ். அதாவது கிட்னி பீன்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், கிட்னி ஷேப்ல இருக்கக்கூடிய பீன்ஸ். இது வந்து பொதுவா இந்த கிட்னி பீன்ஸ் அப்படிங்கிறது கிட்னியினுடைய கலர்லயே தான் இருக்கும், மெரூன் கலர்ல இருக்கும். சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ். இதை வந்து கண்டிப்பா குக் பண்ணி தான் சாப்பிடணும். குக் பண்ணாம சாப்பிடவே கூடாது. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பாடி பில்டர்ஸ் அவங்க வந்து பாடி பில்ட் பண்ணணும், நான் பல்சஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு இந்த ரா கிட்னி பீன்ஸையும் சாப்பிடுறாங்க. அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ டாக்ஸின்ஸ் அதுல இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களோ உங்க வீட்டுல ஹஸ்பண்ட்ஸோ வந்து இந்த மாதிரி கிட்னி பீன்ஸை வந்து பாடி மெயின்டெனன்ஸ்க்கு ராவா எடுக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பெர்மிட் பண்ணாதீங்க. இது ப்ராப்பரா குக் பண்ணாம ஹாஃப் பாயில்ட்ல சாப்பிட்டாலே இம்மீடியட்டா வாமிட்டிங் அண்ட் நாசியாவை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும், கிடினஸ் வந்துடும். நல்லா குக் பண்ணி இது குழம்பெல்லாம் வைக்கலாம், நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஈவன் ரஜ்மா பீன்ஸ்னுடைய ஸ்மால் சைஸ் இது. அதை வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதுல என்ன பொருள் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கப்பா, ஃபைட்டோ ஹீமோ குளூட்டினின். ஸோ இது வந்து ஒரு நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அடுத்தது லிச்சி சீட்ஸ். நம்ம வந்து இப்போ எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனாலுமே இப்போ வந்து நம்ம லிச்சி ஃப்ரூட் அங்கிருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். ஈவன் நம்ம ஊர்லயே வந்து இன்னண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர்லாம் லிச்சி ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இத்தனை விலை கொடுத்து வாங்குறோமே, இந்த விதைய தூக்கி போடணுமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். கண்டிப்பா தூக்கி போட்டே தான் ஆகணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பொருள் பாருங்க, மெத்திலின் சைக்ளோப்ரோபைல் அலனின். இட் இஸ் அ ஹெவி டாக்ஸிக். அதுக்கப்புறமா மெத்திலின் சைக்ளோப்ரோபைல் கிளைசின். இந்த ரெண்டுமே வந்து சூடோ அமினோ ஆசிடா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமினோ ஆசிடினுடைய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு இதனுடைய வேலையை காமிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம சொன்னபடி வேலை செய்யாது. சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த அவாய்ட்ல கொடுத்துருக்கிறது எதை சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு இர்ரிவர்சிபிள் பேராலிசிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய கேசஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. கோமாக்கு கொண்டு போய் சேர்த்துருது. கோமாக்கு போயிடுச்சு அப்படின்னா கடைசியில நம்மளுக்கு பிரச்சனை. சோ அதனால அவாய்ட் பண்றது எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது கொடுத்துருக்கிறது பாருங்கப்பா கஸ்டர்ட் ஆப்பிள் சீட்ஸ். கஸ்டர்ட் ஆப்பிள் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கலோட பேரு வந்து சைக்ளோஹெக்ஸாபெப்டைட். அது கூடவே வந்து அசிட்டோஜினன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம சீத்தாப்பழம், முள் சீத்தா, ராம் சீத்தா, எந்த சீத்தாவா இருந்தாலுமே அந்த விதைகள் வந்து பாய்சன். சோ இது ஆக்சுவலா வந்து ட்ரைபல் பீப்புள் இன் த சென்ஸ் ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் வந்து அவங்க இதை வந்து ஃபிஷ் பாய்சனிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் அட்வைஸ் என்ன கொடுக்குறாங்க, தலையில இருக்கக்கூடிய பேனை கொல்றதுக்காக அந்த கொட்டைய ஒரு நிறைய கொட்டைய போட்டு ஒருத்தவங்க போட்டு காய்ச்சி தலையில போட்டாங்க. ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு 4 கொட்டைய தட்டி ஒரு 100 ml பாயில் பண்ணி தலையில அப்ளை பண்ணுச்சுன்னா தலையில இருக்கக்கூடிய பேன் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது டாக்ஸின். சோ நினைச்சு பாருங்க, எண்ணெயில காய்ச்சும் போதே அதனுடைய கான்சென்ட்ரேஷன் குறையும். அதை அப்ளை பண்ணினாலே நம்ம தலையில இருக்கக்கூடிய பேன் செத்து போயிடுதுன்னா நம்மளுக்கு தெரியாம இந்த விதை வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகுங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரா சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ் பத்தி நம்ம பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல முக்கியமா என்னன்னா சோயாபீனை அப்படியே சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு முக்கியமானது ரா சோயாபீன். அதை வேக வைக்காம கட்டாயமா சாப்பிடவே கூடாது. அதாவது சோயாபீன் அதை சாப்பிடுறது நல்லது இல்ல. அதை வந்து நம்ம மில்லிங் பண்ணி அந்த ஆயிலை எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத வந்து அந்த புரோட்டீனை நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடுறதா நல்லது. சோயாபீனை அப்படியே குக் பண்ணியோ ராவாவோ தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஒரு சில சேனல்ஸ்ல எல்லாம் நான் பார்த்தேன், இட்லி மாவு செய்யும் போது இதை கொஞ்சம் போட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா வருது அப்படியெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷ பரீட்சைகள்ல யாருமே இறங்காதீங்க. நிறைய டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றதை செய்யும் போது ஸ்லோ பாய்சனிங்கா மாறி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு குரோனிக் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சோ சோயாபீன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்ஹிபிட் பண்ண லெக்டின் இருக்கு, செப்போனின் இருக்கு. பொதுவா செப்போனின்ஸ் வந்து குக் பண்ணினா கூட டீக்ரேட் ஆகாது. இப்ப வந்து நீங்க சோயாபீனை வந்து குக் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். நம்ம வாயில போட்டு ஆசிட் சோயாபீன் சந்தன கலர்ல இருக்கிறது வாயில போட்டு மென்னுட்டே இருந்தா சோப்பு மாதிரி நம்மளுக்கு வாயில வந்துட்டே இருக்கும். சோ அதான் செப்போனின் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கு. கண்டிப்பா சோயாபீனை அப்படியே சாப்பிட்றாதீங்க. அதுல புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டார் இருக்கு. நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகக்கூடிய புரோட்டியேஸை வந்து அப்படியே அதை தடுத்து நிறுத்திடும். எந்த நியூட்ரியன்ட்டுமே பாடி அப்சர்வ் பண்ணாது. சோ அதை நிறுத்திடலாம். மேம் கோதுமை மாவுல போட்டு அரைச்சி சப்பாத்தி போறாங்க, அதுவும் பண்ணக்கூடாதுங்க மேம்? அதாவது அது பிரேக் ஆகுது. அதாவது நீங்க ரொம்ப அதிகமா போடாதீங்க. 1 கிலோ கோதுமை போட்டீங்கன்னா 1 ஸ்பூன் போடலாம். ஒரு கைப்பிடி போடும். 1 கிலோக்கு 1 கைப்பிடி எல்லாம் போடாது. 3 கிலோக்கு 1 கைப்பிடி. அது வேணா பாருங்க. பட் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா யாராவது வயிறு வலிக்குதுன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இந்த சோயாபீன் போட்டு நீங்க அரைச்ச கோதுமை மாவை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஈஸ்ட்ரடையால் இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செரி வந்து ஃப்ரூட்டா தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம செரி கடையில வாங்கும் போதே உள்ள கொட்டை இல்லாம தான் கொடுக்குறாங்க, முக்கியமா நம்ம ஊர்ல. சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா ப்ரூசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் எ ஃபார்ம் ஆஃப் சயனைடு. அதுக்கப்புறம் கடைசியில நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, நட்மெக்னா ஜாதிக்கா. நம்ம ஊர்ல நிறைய இதெல்லாம் ஸ்வீட் எல்லாம் செய்வாங்கல்லப்பா. ஸ்வீட் எல்லாம் செய்யும் போது நட்மெக் ஜாதிக்காவை தட்டி எடுத்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போடுவாங்க. அதுவும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஆல்கலாய்டு பாத்தீங்க அப்படின்னா மிரிஸ்டிசின் அப்படின்னு இருக்கு. இந்த மிரிஸ்டிசின் வந்து நம்மளுக்கு ஒரு நர்காட்டிக் எஃபெக்ட கொடுக்கக்கூடியது. நட்மெக வந்து கட்டாயமா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்க கூடாது. அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதிக்காயை தயவு செஞ்சு பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்காதீங்க. அவங்க சாப்பிடக்கூடிய பொருள்களையும் இந்த நட்மெக் போடாம நீங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காஷன் பா. இது கண்டிப்பா இது எல்லாருமே மனசுல வச்சுக்க கூடியது. இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு, பட் எஃபெக்டிவான ஸ்லைடு. நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த காஷன்ல வந்து 3 பொருள் கொடுத்திருக்கேன். கேஷ்யூ. இந்த கேஷ்யூல வந்து
எல்லாருமே நம்ம கேஷ்யூ சாப்பிடுவோம், முந்திரி இல்லைங்களா? சோ இந்த முந்திரியில ரா கேஷ்யூ, அதுல ஒரு ரெசின் இருக்கு, அதனுடைய பேரு யூரிஷியால். இந்த யூரிஷியால் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல, எனக்கு திடீர்னு உடம்புல எல்லாம் அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் கேட்டீங்கன்னா அவங்க கேஷ்யூ நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. சோ கேஷ்யூ எல்லாமே அளவுக்கு மீறக்கூடாது இல்லைங்களா? 2 கேஷ்யூ 3 கேஷ்யூ சாப்பிடலாம். நம்ம கிட்டே காசு இருக்குங்கிறதுனால நிறைய கேஷ்யூ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யூரிஷியால் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அவங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வந்துடும். அந்த ஸ்கின் ரேஷஸ் அவ்வளவு சீக்கிரம் போகாது. and it can be toxic when ingested or even fatal for anyone with higher sensitivity to urushiol. So வீட்ல கேஷ்யூ யூஸ் பண்றவங்க இருந்தால் அதை லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு படுற மாதிரி வைக்காதீங்க, அவங்க எடுத்து பாக்ஸ் எடுத்து காலி பண்ற மாதிரி வச்சிடாதீங்க. அப்படி இல்லையா கேஷ்யூவை நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி பயங்கரமா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி நீங்க எடுத்து வைங்க. அப்படி ரோஸ்ட் பண்ணியே சாப்பிட்டாலுமே 2 அல்லது 3க்கு மேல சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு இல்லை. அப்புறம் இப்ப எடுத்து போயிடுச்சு சொல்லியிருந்தா நான் போயிட்டு வந்துருப்பேன்ல. சுத்தமா நல்லா இருக்கு. கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம், எஸ் மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா கசாவா. கசாவா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான், என்ன சொல்லுங்கப்பா? யோசனை பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடுற பொருள். மரவள்ளி. எஸ், மரவள்ளி. கிழங்கு. கசாவா டாபியோக்கா தான், மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட், ஒரு நல்ல ஃபுட் மெட்டீரியல், உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து கொடுக்கக்கூடியது இந்த மரவள்ளி கிழங்கு. பட் அதை சாப்பிடுற விதத்துல சாப்பிடணும். இஃப் நாட் ப்ராசஸ்டு ப்ராப்பர்லி, கசாவா கேன் ரிலீஸ் ஹைட்ரஜன் சயனைடு. அதாவது மரவள்ளி கிழங்கு யூஃபோர்பியேசி ஃபேமிலியை சேர்ந்தது. அதுல முக்கியமா அதனுடைய தோல், கசாவாவோட தோல்ல சயனைடு, ஹைட்ரஜன் சயனைடு கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்கணும். நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தோல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சயனைடு எல்லாமே அந்த கிழங்குல இறங்கி நம்ம அதை உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இது முக்கியமா என்ன தெரியுங்களா பண்ணுது? which can wreak havoc on thyroid hormones. நம்ம தைராய்டு கிளாண்டுல பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அதனால கசாவா சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, நல்லா சாப்பிடலாம். ஆனா அது கட் பண்ணி தோலை நீக்கிட்டு ப்ராப்பரா குக் பண்ணணும். நம்ம இன்னைக்கு ஒரு சிலர்லாம் நான் டயட் தெரப்பி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே பர்பாயில், அதாவது ஹாஃப் குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கசாவாவை சாப்பிடாதீங்க. மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. பட் ஒழுங்கா பாயில் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுல இருந்து தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது as well as affecting parts of the brain relating to movement, அப்படின்னா நம்ம கை கால் அசைவுக்கு பிரச்சனைய கொண்டு கொடுத்துரும். அங்க இருக்கக்கூடிய பிரெயின் நம்ம either லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடோ நம்ம மூவ்மெண்ட்டுக்கு, அதாவது லைக் சிமிலர் டு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்காக மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடாம நிறுத்தாதீங்க, நல்லா சாப்பிடலாம். ப்ராப்பரா குக் பண்ணிருங்க. தோலை கண்டிப்பா எடுத்து வீசிருங்க. அந்த தோலை வச்சு சிப்ஸ் பண்றேன், அதை பண்றேன், இது பண்றேன்லாம் தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். இன்னைக்கு அதாவது நம்ம எல்லாருமே நம்மளோட இண்டிஜினஸ் ஃப்ரூட்ஸை நிறைய பேர் நம்ம விட்டுடுறோம். வாழைப்பழம் வச்சிருந்தா வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறோம். அதே மாதிரி போம்கிரானட் வச்சா நமக்கு உரிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போம்கிரானட் சாப்பிட மாட்டேங்கிறோம். இல்ல வெள்ளரி பழம் கொண்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா வெள்ளரி பழம் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, எங்க அம்மா எனக்கு கொடுத்ததே இல்லைன்னு வெள்ளரி பழத்தை நம்ம சாப்பிடாம விட்டுறோம். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு உண்டான ஃப்ரூட்ஸை நம்ம எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு
புதுசு புதுசா நமக்கு மார்க்கெட்ல வர்றத வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். சோ இப்ப புதுசு புதுசா மார்க்கெட்ல வர்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், தே ஆர் நாட் இண்டிஜினஸ். நம்ம நாட்டுக்கோ நம்ம ஊருக்கோ நம்ம இடத்துக்கோ சொந்தமான ஒரு பொருள் இல்லாத போது அதை வலுக்கட்டாயமா இங்க வளர்த்தி நம்ம அதை சாப்பிடுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்ப வந்து இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் நமக்கும் அந்த ஃப்ரூட்டுக்கும் ஒத்து போகாம போயிடும். அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சிலருக்கு ஒரு பேஷன் அண்ட் ஒரு ஃபேஷன். அதை வாங்கி சாப்பிட்டா பெருமைன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கப்பா. இது பாருங்க, அதான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஸ்டார் ஃப்ரூட் இஸ் டிசைடட்லி நாட் அ லக்கி ஸ்டார். நிறைய பேருக்கு வந்து இட் இஸ் நாட் அ லக்கி ஸ்டார். எப்படின்னா, ஆஸ் இட் கண்டென்ஸ் அ பொட்டன்ஷியலி டெட்லி நியூரோடாக்சின். நியூரோடாக்சின்னா டாக்ஸின்னா விஷம். நியூரோடாக்சின் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம், அதாவது மூளை மற்றும் நரம்புகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டையுமே எல்லா நரம்புகளையும் பாதிக்கக்கூடிய டெட்லி நியூரோடாக்சின் அதுல இருக்கு. அதோட பேரு வந்து கெரம்பாக்சின். இந்த கெரம்பாக்சின் வந்து கிட்னில இவ்வளோண்டு ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கிட்னிய முடிச்சு கட்டிரும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நியூரோடாக்சின். கிட்னில ப்ராப்ளம் இல்லாதவங்க சாப்பிடலாம். நீங்க கேட்கலாம், நான் வந்து அன்னைக்கு போய் 2 ஃப்ரூட் சாப்பிட்டேன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோயில் போனா அங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க, நான் 2 ஃப்ரூட் சாப்பிட்டேன், 3 ஃப்ரூட் சாப்பிட்டேன், என் கிட்னி நல்லா தான் இருக்கு. எஸ், நல்லாதான்ப்பா இருக்கும். பட் நம்மளுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தெரியாது. வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப அவதிப்பட வேண்டி இருக்கும். அதனால இந்த 3 பொருள்கள், ரா கேஷ்யூ சாப்பிடும் போதும், கசாவா சாப்பிடும் போதும், ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடும் போதும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவாய்ட் பண்ணலாம். இப்ப வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு, போர் அடிக்கிறேன்னா? இல்ல மேம், நாட் அட் ஆல். நோ மேம். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சிருக்கோம். மாடி தோட்டத்துல எல்லாம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சு வளர்த்தி நம்ம அழகழகா வீடியோ எல்லாம் போடுறோம். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமே தவிர, நம்ம அதை வீட்டுல உள்ள யாருக்காவது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுவும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்லயே இருப்பாங்க, நம்மளுக்கு வெளியே தெரியாம இருக்கும். கடைசியில ஒரு நாள் தான் பூதாகரமா வெடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம தெரியாதனமா இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டுல உள்ள யாருக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா, ரீசன் ஏன் சொல்றேன்னாங்கப்பா, நம்ம கோயம்புத்தூர்ல கிட்னி சென்டர் இருக்கு இல்லைங்களா, எத்தனையோ நிறைய கிட்னி சென்டர்ஸ் இருக்கு. நீங்க அந்த கிட்னி சென்டர்ஸ், எனி டயாலிசிஸ் கிட்னி சென்டர்ஸ் போனீங்கன்னா அங்க வரக்கூடிய பீப்புள பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுமே வர்றாங்க, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி புது புது உணவுப் பொருட்களை எல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பல மடங்கு அதிகமாயிடுது. இதனாலதான் வந்துச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, பட் அதுதான் உண்மை. ஏன்னா அதுல நியூரோடாக்சின் அப்படிங்கறத விட பயங்கரமான கொடுமையான விஷம் அது. சோ அதனால தயவு செஞ்சு குழந்தை வேண்டான்னுச்சுன்னா கம்பல் பண்ணாதீங்க. அந்த ரா கேஷ்யூல யாருமே என்கிட்ட டவுட்டே கேட்கலீங்களேப்பா. நான் எல்லாம் வீட்டுல முந்திரி வாங்கின உடனே எடுத்து 10 முந்திரி சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு ஏன் சொல்லல யாருமே? சாப்பிடுறீங்க தானப்பா? கண்டிப்பா சாப்பிடுறோம் மேடம், கண்டிப்பா. நம்ம போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த உடனே கேஷ்யூ எடுத்து பாக்ஸ்ல போடுறதுக்கு மேல கையில அள்ளி வாயில தின்னுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். நீங்க 2 விஷயம், இதனால கேஷ்யூ நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டு இருந்தோம் மேம். கேஷ்யூனுடைய மறுபக்கத்தை பத்தி தெரிஞ்சதுன்னு சொன்னா அதனால 1-2 பாயசத்துல போட்டோ, வெண்பொங்கல்ல போட்டோ, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு வீட்ல வந்து என்னமா ஒரு நாளைக்கு 2 சாப்பிடலாம். டெய்லி பேசிஸ்ல கேஷ்யூ எல்லாம் சாப்பிட வேண்டியது இல்லைங்கப்பா. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சொல்லுங்கப்பா. மேம், என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு நாளைக்கு 10 சாப்பிடுறாரு மேம். நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கு ரெகுலரா சாப்பிடுறாரு மேம். இல்ல, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட்? பர்பஸ் ஸ்ட்ரென்த் தாங்க மேம்.
அதுல சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொல்றாரா? எஸ் மேம். இட் இஸ் நாட் லைக் தட். சரிங்களா? யா மேம். இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் அ ரியாலிட்டி. எஸ். அதாவது விலை அதிகமா கொடுத்து வாங்க பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? 2 கண்டிப்பாங்க மேம். ஏன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படிதான் நான் சொல்லி பழகிருக்கோம். சோ அதனால முந்திரியும் வந்து ஓகே, பாதாம் மாதிரி அது சாப்பிடலாம் அப்படின்ட்டுதான். ஆமா மேம். அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுறாங்க மேம். கொட்டி சாப்பிடுறாங்க. 1 கிலோ வாங்கினா 1 மந்த்லயே காலிடுதுங்க மேம். இல்ல அதெல்லாம் வந்து நல்லது இல்ல. பாருங்களேன், நான் இது கொடுத்திருக்கேன் பாருங்கப்பா. இது எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூஃப். நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ரூவ்டு. நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறனால அப்படி இப்படி எதுவும் விடுறது இல்ல. ஆனா அவருடைய சயின்டிபிக் நீங்க பேக்ரவுண்டோட சொல்ற மட்டும்தான் மாதிரி நம்ம அவருடைய கொடுக்குறோம். ஸ்கின்ல கொஞ்சம் ரேஷஸ் மேம், அவருடைய ஸ்கின்ல கொஞ்சம் ரேஷஸ் வந்திருக்குங்க மேம். பட் இது ரீசன் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலீங்க. ஆனா கையில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கா இருக்குங்க மேம். கை இன்னைக்கு கால் எல்லாம். இப்ப தெரிஞ்சுட்டீங்க இல்லையா அந்த ரேஷஸ்க்கு ரீசன் என்னன்னு? ஷூர் மேம். எஸ் மேம், எஸ் மேம், ஷூர் மேம். இப்ப வந்து சில சமயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க மேம். ஆமாங்கப்பா. இப்ப வந்து நம்ம கடையில வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரா கிடையாது அது. சரிங்களா? அப்படியே பச்சை கேஷ்யூ கிடையாது அது. ஏன்னா அதனுடைய தோலை ஓடு மாதிரி இருக்கிறத உடைச்சு எடுக்கணும் பாத்தீங்களா? சோ அதுக்காக அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணி தான் அதை கொட்டி ஓபன் பண்ணி எடுப்பாங்க. அதனால அது கொஞ்சமா ப்ராசஸ் ஆயிருக்கும். அதனால வந்து நம்ம சாப்பிட்ட உடனே இமீடியட்டா நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்ல, ஸ்லோவா கொடுக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அதிகமா கேஷ்யூ யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னும் ஒரு ரிப்போர்ட் நான் படிச்சது, அது சரியா எனக்கு வந்து ஆர்டிகிள் டேட்டட் ஞாபகம் இல்ல. ஒரு சிலருக்கு கேஷ்யூ அதிகமாக எடுக்கும் போது அவங்களுடைய ஆர்பிசி லெவல் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் நான் படிச்சேன். இட் இஸ் ஐ குடன்ட் கன்ஃபார்ம் நவ். அதை வந்து தெளிவாக்கிட்டு நான் மறுபடியும் சொல்றேன். அதனால கேஷ்யூவை குறைச்சிக்கோங்கப்பா. எல்லாமே ரெண்டு அரைச்சு குழம்புல போட்டு சாப்பிடுறோம். அப்படி பண்ணாங்களாங்க மேம்? எப்படிங்கம்மா? பேஸ்ட் குழம்புல போடுறாங்களா கேஷ்யூ பேஸ்ட்? குழம்புல போடுறாங்க, சட்னில போட்டு அரைக்கிறாங்க. எதுக்கு குழம்புல அதை போடணும் நம்ம? பட்டர் சிக்கன் பண்ணும்போது போடுவோம். அது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் சட்னில சட்னில போட்டு அரைக்கிறோம் மேம். தேங்காய் சட்னில 2 பருப்பு ஆட் பண்ணா டேஸ்டா இருக்கும்னு போடுவாங்க மேம். அடுத்து வந்து சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் கசகசாவோட இதே 2 ஆட் பண்ணி நல்ல டேஸ்ட் நல்ல எம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆட் பண்றாங்க மேம். ஓகே, யம்மி ஃபுட் நம்ம சாப்பிடலாம், தப்பே கிடையாது. என்னங்க மேம் பண்றதுங்க மேம்? நல்ல வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு வந்து குடும்ப தலைவிகள் புதுசா ஹெல்தியா இருக்கணும், அதுதானே முக்கியம். எஸ் மேம். ஆனா நாட் ஹெல்தி ஒன்லி இந்த டேஸ்டி அண்ட் லைக் மை ஹஸ்பண்ட் லைக் மை ஃபேமிலி. இல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க சயின்டிபிக்கா இதை எடுத்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி குடுக்கறதுல தப்பு கிடையாது. பட் ரெகுலர் அந்த மாதிரி எடுக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்க மம்மி கிட்ட கூட வேணாம், உங்க மாமியார் கிட்ட கூட வேணாம், உங்க பாட்டி இருந்தாங்கன்னா கேளுங்க அவங்க எப்படி சிக்கன் கிரேவி பண்ணாங்கன்ட்டு. தே ஆர் வெரி ஹெல்தி. ஆனா நம்மளுக்கு வந்து இப்பவே வந்து ஒரு நம்ம குழந்தைங்க 7 வயசு ஆனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடுறோம். 7 வயசுல டயாலிசிஸ் பண்றோம். 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் ஒரு குழந்தைக்கு வந்திருக்கு, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி பையனுக்கு. சோ இது எல்லாமே எப்படின்னா நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான். ஒண்ணு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அதாவது ஒன்னொண்ணுமே வந்து நம்ம வீட்டுல நம்ம ஹவுஸ் ஹோல்டுல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இட் இஸ் எண்டிங் அப் வித் அவர் ஃபேமிலி. அங்க நம்ம தெரியாம, அதாவது கிச்சன்ல வந்து அந்த குடும்ப தலைவிகள் சமைக்கிறாங்க. குடும்பத்தினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய நலன அக்கறையில வச்சுட்டு அவங்க சமைக்கும் போது அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அவங்களுடைய வெல்ஃபேர் நினைச்சுதான் நீங்க சமைக்கணும். ஓகே, இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணாங்களா, அதுக்காக நீங்க ரொம்ப ஒரி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் வந்து இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு, என் குழந்தைக்கு
என்னுடைய இன்லாஸ் அண்ட் மை பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்தியான டயட் கொடுத்தேன். இன்னைக்கு தேவையில்லாத எந்த பொருளும் அவங்க வயிற்றுக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போகலைங்கிறத நீங்க யூ ஹேவ் டு மேக் ஷியூர். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கடமை. தேவையில்லாத எந்த பொருளுமே நமக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வாய்க்குள்ள போகவே கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய கடமை. அதுக்கப்புறம் வந்து 1 by 1 வந்து நம்ம அப்படி சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும்போது our whole family will be healthy and a healthy family is the happy family. இல்லைங்களா? அதனால நீங்க வந்து புரிய வைக்கணும்ப்பா, புரிய வைங்க. அதாவது கேஷ்யூ சாப்பிடுறது தப்பு இல்ல, ஒரு நாளைக்கு 1 or 2 சாப்பிடலாம், ராவா சாப்பிடாதீங்க. எப்படியும் நம்ம பாயசம் பண்ணுவோம், வெண்பொங்கல் பண்ணுவோம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், வேற என்னெல்லாம் பண்ணுவோம், அது போடுற மாதிரி என்னென்னமோ பண்றோம். அதுல எல்லாம் எப்படியும் நம்ம கொஞ்சமா 1 2 எல்லாம் போடுறது இல்ல, எல்லாரும் 10 தான் போடுறோம். அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஷேர் ஆயிடுது. பட் சிங்கிள் பர்சன் வந்து நிறைய சாப்பிடும்போது அவங்க பாடியில தான் அது அக்யூமுலேட் ஆகும். 1 day பயோமேக்னிஃபிகேஷன்ல அது இன்க்ரீஸ் ஆகும்போது as I told, it can be toxic when ingested or even fatal ஹையர் டோசஸ்ல ஆகும்போது. அதனால இப்பவே ஆரம்பத்திலேயே முளையிலேயே கீழ்றது நலம். சரிங்களா? வீட்டுல குழந்தைங்க கைக்கு அந்த மாதிரி கேட்காம வைங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கையில பிடிக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. அவங்க கைக்கு எட்டாத மாதிரி எங்கேயாவது போட்டு பூட்டி வச்சிருங்க. அவங்க சாப்பிடும்போது நீங்க எடுத்து கொடுத்தா சாப்பிடணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே So, இன்னைக்கு கிளாஸ்ல எனி டவுட்ஸ்பா? மேம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஹாப்பிங்களா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? எஸ் மேம், வெரி வெரி ஹாப்பி. ஓகே, ஐ எம் ஆல்சோ ஹாப்பி வித் யூ. தேங்க்யூ மேம். ஹலோ எஸ்பா. ஹலோ சொல்லுங்க. மேடம், நீங்க ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் சொன்னீங்க இல்லையா? வெப்சைட் எப்ப சொன்னாங்க மேடம்? பிரமிளா மேடம் ஒரு 2 கிளாஸஸ்க்கு முன்னாடி சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா அந்த இது தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சயின்டிஸ்டும் ரிசர்ச் பண்ணி அந்த வெப்சைட் சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க. எஃப்ங்க ஃபிஷ்க்கு வர எஃப். எஃப் அதுக்கப்புறம் ஷிப்புக்கு வர்ற எஸ், மறுபடியும் ஒரு எஸ், அப்புறம் ஐ. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க FSSAI போட்டுட்டு டாட் வச்சு GOV போடணும். GOVக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டாட் வச்சு IN போடணும். இந்தியா IN. இது போட்டதுனாதான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் ஓபன் ஆகும். அதுக்குள்ள ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். என்னென்ன பொருள் எவ்வளவு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எல்லா டீட்டெயில் வரும். ஃபேட்டலா, லீத்தலா, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, அத்தனை டீட்டெயிலுமே உங்களுக்கு அதுல வந்துடும். நீங்க சர்ச் பார்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை பத்தி நீங்க சர்ச் பண்ணணும்னா அந்த பார்ல போய் சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். உள்ள போய் நீட்டா அதை படிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஓகே மேம், நீங்க எனக்கு ஒரு பல்பொடி கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அது எங்க கிடைக்குது மேடம்? என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம ஜார்ஜ் சார் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அட்ரஸ் வேணும் மேம். நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன். ஆமாங்கப்பா, மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஏன்னா நான் எவ்ரி சாட்டர்டே எங்க லேப்ல இருந்து டெஸ்பேச் பண்ணுவோம். எனக்கு அட்ரஸ் கொடுங்க மேம், நான் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு. சரிங்கப்பா. சார் கிட்ட கேட்டுட்டு நம்ம வெப்சைட்ல நம்ம குரூப்ல போடுறதுன்னா போடுறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா போன வாரம் விநாயகர் சதுர்த்தி வந்தனால என்னோட லேப் வந்து 3 க்ளோஸ்டு. அதனால போன வாரம் டெஸ்பேச் யாருக்கும் பண்ணல. இந்த சாட்டர்டே பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே மேம். மேம் எப்போ கோயம்புத்தூர் வர்றீங்க மேடம்? கண்டிப்பா இப்ப இருக்காது.
அப்ப இன்னொரு 6 மாசம் ஆகுமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியல. ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு இப்ப காந்திகிராம்ல வந்து NAC போயிட்டு இருக்கு, நேஷனல் அக்ரெடிடேஷன் ரெகுலேட்டரி கமிட்டி. கமிங் வீக் வராங்க. ஸோ அதனாலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றெல்லாம் வந்து நைட்டு 10 o'clock தான் வந்தேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிளாஸ் இருக்கிறதுனால 6:30க்கு எஸ்கேப் ஆயிட்டு ஓடியாந்துட்டேன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் எதுவும் சொல்ல முடியும். நான் அங்க கோயம்புத்தூர் வந்து ஏதாவது கண்டிப்பா டவுட் இருந்தா எப்படி கான்டாக்ட்? டவுட் இருந்ததுன்னா நம்ம மேடம் ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வாய்ஸ் மெசேஜ் சார் கிட்ட போடுங்க. சொல்லிடலாமா? ஜார்ஜ் சார் நம்ம குரூப்ல உங்க வாய்ஸ் Okay, மெசேஜ் ma'am. போடலாமா? போட்டுக்கலாம் மேம், போட்டுக்கலாம். ஓகே, டவுட் இருந்தா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஓகே எஸ் ஆனா மேம். நீங்க எல்லாரும் வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பா. போட்டு உடனே ரிப்ளை வரும்னு பாக்காதீங்க. நான் வந்து நாட் தட் மச் குட் கேர்ள். நீங்க போட்டீங்கன்னு சொன்னா 1 or 2 daysக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே, ஐ வெல்கம் சார். க்ளோஸ் பண்ணலாமாங்க சார்? ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு செஷன். மேம் விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இப்ப ஆக்சுவலா நான் வந்து நியூட்ரிஷன் மைண்ட்ல பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இப்ப இன்னைக்கு அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரிங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு அந்த கேஷ்யூ, இந்த ஸ்டார் ஃப்ரூட், கேசவா, ஏன்னா கேரளால வந்து மரவள்ளி கிழங்கு ரொம்ப இதுங்க அதிகமா எடுத்துக்குவாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வந்த அத்தனை Thank பேருக்கும் you, sir. நன்றிகள். Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ்.